பெண் பற்றி ஆபாசமாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் கைதான எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை தஞ்சாவூர் நோக்கி போலீசார் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பிற மாவட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தஞ்சாவூர் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக தஞ்சாவூர் முழுவதுமே பேரிகார்டுகளை அமைத்து போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். உதயநிதி அவர்கள் சென்று கொண்டிருக்கிற வாகனம் தஞ்சாவூர் சென்றடைய இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும்? என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பெரம்பலூரை தாண்டிவிட்டதாக சொல்கிறார்கள். பெரம்பலூர் தாண்டிவிட்டால் சராசரியாக தஞ்சை வருவதற்கு 2 மணி நேரத்திற்குள்ளாக தஞ்சை வந்துவிடலாம். குறிப்பாக பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்திற்கு வழித்தடமாக இருக்கக்கூடிய இந்த முக்கியமான சாலைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து யாரும் பொதுமக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் எதுவுமே அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த இடங்கள் அனைத்துமே பேரிகார்டுகளால் நிரப்பப்பட்டு அனைத்து இடங்களுமே காவல்துறை கிட்டத்தட்ட இந்த காவல் நிலையத்துக்கு வருவதற்கு சராசரியாக 5 அடுக்கு காவல் போடப்பட்டிருக்கிறது. இந்த 5 அடுக்கை தாண்டிதான் யாரா இருந்தாலும் இது உள்ளே வர முடியும். அந்த அளவுக்கு முழுமையாகவே இந்த இடங்கள் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மட்டுமல்ல, வழக்கு தொடுத்த இடமும் பதிவு செய்யப்பட்ட இடமும் தஞ்சை கிழக்கு வாசல் பகுதியைச் சேர்ந்த கிழக்கு காவல் நிலையத்தான் பதிவு செய்தார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அந்த கிழக்கு காவல் நிலையம் என்பது போதுமான அளவுக்கு இடவசதி உள்ள கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே அங்கு குறுகிய சாலைகள் இருப்பதால் கும்பகோணம் தஞ்சாவூர் அனைத்து வாகனங்களும் அந்த வழியாக தான் வந்து சேரும். எனவே அந்த அடிப்படையிலே அந்த இடத்தில் ஒருவேளை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த காவல் நிலையத்துக்கு வரும் பட்சத்தில் அதிகமான கூட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தஞ்சை பொதுவாகவே திமுகவினுடைய ஒரு வலுவான இடமாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்று காலை முதலே ஒரு 2000க்கும் மேற்பட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் தஞ்சையில் இருக்கக்கூடிய ஆத்துப்பாலத்தில் இருக்கக்கூடிய அறிவாலயத்தில், திமுகவுடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் தற்போது குவிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2000க்கும் மேற்பட்ட போர் குவிந்திருந்த போதும் பல இடங்களிலிருந்து, குறிப்பாக பட்டுக்கோட்டை வழியாக ஒற்றாண்டிலிருந்து தஞ்சை வருவது, அதே போல இந்த பக்கம் புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சை வரும் சாலை, திருச்சியிலிருந்து தஞ்சை வரும் சாலை, கும்பகோணத்திலிருந்து தஞ்சை வரும் சாலை, அதே போல அரியலூரிலிருந்து தஞ்சை வரும் சாலை என அனைத்து சாலைகளுமே வெளியூர் வண்டிகளை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்று ஒரு முக்கியமான தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இடங்களிலுமே இந்த வெளியிலிருந்து திமுகவினர் பல மாவட்டங்களிலிருந்து தஞ்சை வருவதை தடுப்பதற்கு அனைத்து இடங்களுமே பேரிகார்டு போடப்பட்டு, அதாவது தஞ்சை 49 ரிஜிஸ்ட்ரேஷனை தவிர மீதமிருக்கு வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று தொடர்ச்சியாக அந்த ஒரு தகவலையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக தற்போதே 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் போட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு வலயத்திற்குள் காவல் நிலையம் தற்போது இருக்கிறது. வெளியாட்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. செய்தியாளர்களை தவிர வேறு யாருமே காவல்துறையினர் அனுமதிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் போகக்கூடிய ஒரு முக்கியமான சாலை, பெரிய கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த சாலையில் தான் தற்போது முழுமையாக வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அனைத்து இடங்களிலுமே 5 அடுக்கு மேல காவல்துறையினர் போடப்பட்டிருக்கார்கள். மேலும் தொடர்ச்சியாக இன்று, அதாவது இன்னும் 2 மணி நேரத்தில் உதயநிதி வரும் வரை இந்த சாலை இப்படித்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் கிழக்கு காவல் நிலையத்தில், அவருக்கு ஏற்கனவே வழக்கு பதிவுப்பட்ட கிழக்கு காவல் நிலையத்தில் வராமல் நெருக்கடி காரணமாக, ஒருவேளை கூட்டம் அதிகமாக வந்தால் நெருக்கடி வரக்கூடிய சூழல் இருக்கும். எனவே அதன் அடிப்படையில் தான் கொஞ்சம், அதாவது போக்குவரத்து வசதி மிக்க இந்த தெற்கு காவல் நிலையத்திற்கு காவலர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக தஞ்சையை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களிலுமே திமுகவினர் இன்று காலை பல வடிவங்களில் போராட்டம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த காவல் நிலையத்தில் நாம் பார்க்கிறோம் கேமரா அடங்கிய வாகனங்களும் ஆங்காங்கே வாகனம், அதாவது இந்த சாலை முழுக்கவே தொடர்ச்சியாக பல இடங்களில் 5க்கும் மேற்பட்ட கேமரா பொருத்திய வாகனங்களும் இருக்கிறது. காவல்துறையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த வாகனம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறப்பு அதிரடிப்படையை சேர்ந்த காவல்துறையினரும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்தில் சாலை முழுக்க இருக்கிறார்கள். மேலும் தஞ்சையில் அதிக அளவு திமுகவினர் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று காலை தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் பழைய பேருந்து நிலையத்தில், தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் உருவானது. அது காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்பட்டு இருவரையும் சமாதானம் செய்த பின் ஒரு சிலரை கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் அதுபோன்ற ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது. உதயநிதி வந்து செல்லும் வரை, தஞ்சைக்கு அவர் வந்து செல்லும் வரை அவரை கவனமாக இந்த ஒரு அசம்பாதமும் இல்லாமல் இங்கு காவல் நிலையத்தில் விசாரணைகள் அவரை ஆஜராக விட்டு, மேலும் தொடர்ச்சியாக அனைத்து விசாரணைகள் முடிவற்ற பிறகு பாதுகாப்பு
பாதுகாப்பாக அவரை திருச்சி அனுப்புவதுதான் காவல்துறையுடைய தலைமையான பணியாக இருக்கிறது. அதன் மட்டுமல்ல, திமுகவுடைய வலுவாக இருக்கக்கூடிய தஞ்சையில் ஒருவேளை கூட்டம் அதிகமாக காணப்படலாம் என்றால் தற்போது இருக்கக்கூடிய சூழல் 2000 பேர் அறிவாலயத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். எனவே அப்படி இருக்க சூழலில் அவர்கள் அனைவருமே காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியினர் யாருமே அனுமதிக்கப்படக்கூடாத ஒரு சூழல் இருக்கிறது. கட்சியினருக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எனவே எந்த ஒரு கூட்ட நெருக்கடியும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் பார்த்து ஒவ்வொரு பாதுகாப்பையும் கிட்டத்தட்ட 5 அடுக்குக்கு மேல் பாதுகாப்பு வளையத்திற்குள் ஒட்டுமொத்த இந்த மணிமண்டபம் சாலையை அமைந்திருக்கிறது. பாரி கார்த்திக், விசாரணை முடிந்ததுமே உடனடியாக உதயநிதி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. தற்போது விசாரணைக்காக அவர் எந்த காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்? அது தொடர்பான விவரங்களை வழங்குங்க. விசாரணைக்காக ஏற்கனவே நம்ம கூறியபடி அவர் கிழக்கு காவல் நிலையத்தை ஏற்கனவே அவர் பேசிய பழைய பேருந்து நிலையம், நேற்று அவர் பேசிய ஜூபிட்டர் திட்ட அருகில் இருக்கக்கூடிய அந்த பழைய பேருந்து நிலையத்தில் அவர் பேசிய இடம் என்பது கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த இடம். அது கிழக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதி. ஆனாலும் கூட அங்குதான் அவருக்கு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த இடத்தில் நெருக்கடி காரணத்துக்காகத்தான் தற்போது வேறு காவல் நிலையத்திற்கு அந்த இன்று விசாரணையை உதயநிதி மேல துவங்க இருக்கிறார்கள். அங்கு மக்கள் நெருக்கடி காணக்கூடிய ஒரு பகுதி. எனவே அங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும் பட்சத்தில் மேற்கொண்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும். எனவே அதை தவிர்ப்பதற்காக தான் அங்கு அருகில் இருக்கக்கூடிய அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தெற்கு காவல் நிலையத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே இங்கு வந்து அவர் அதாவது நேற்று அவர் பேசியது குறித்து பல்வேறு வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் அது தொடர்பாக விரிவான விசாரணையை காவல்துறையினர் கேட்பார்கள். எனவே எழுத்துப்பூர்வமாகவும் அவரிடம் சில பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறது. எந்த அடிப்படையில் அப்படி பேசினார், ஏன் அவ்வாறு பேசினார் என்றால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி நாகரிகம் இல்லாமல் பொதுவெளியில் பேசலாமா என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ள நிலையில் காவல்துறையினரும் இதுபோன்ற ஒரு பேச்சுக்காக தொடர்ச்சியாக அதாவது இத்தகைய பேச்சை அவர் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு சூழலில் குறிப்பாக தஞ்சையை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களிலுமே திமுக வந்து வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. எனவே இந்நிலையில் தான் கூடுதலாக தற்போது பார்க்க கொண்டோம். அதாவது ஏற்கனவே நம்ம அதாவது காவல்துறையினும் போடப்பட்ட பேரிகார்டுகளை கூடுதலாக அனைத்து இடங்களில் நகர்த்தி வருகிறார்கள். அதாவது ஏற்கனவே காவல் நிலையத்தை சுற்றி 50 மீட்டருக்கு பேரிகார்டுகள் போட்டப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக பேரிகார்டுகள் வரவழைக்கப்பட்டு அதாவது 5 அடுக்கு என்பது ஒரு 7 அடுக்கு அந்த அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த காவல் நிலைய வட்டாரத்தை சுற்றி இருக்கிறது. கட்சியினர் ஒருபோதும் இங்கே உள்ளே வந்துவிடக்கூடாது. கட்சியினர் ஒருபோதும் ஏதேனும் அசம்பாவித சம்பவத்தில் ஈடுபட்டுவிடக்கூடாது. திமுகவினர் இன்று காலையே பல இடங்களில் உருவமை கொளுத்துவதும் அதே போல பல இடங்களில் செருப்புகளை வீசி எறிந்து பிரச்சனை செய்ததும் அதே போல பல இடங்களில் ஒருவருக்கு ஒரு தாக்குவதற்கான ஒரு சூழலும் ஏற்பட்டது. எனவே அத்தகைய ஒரு சூழல் காவல் நிலையத்தில் வந்துவிடக்கூடாது. அமைதியாக விசாரணை நடந்து முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அதுபோன்ற ஒரு சூழல் தான் தற்போது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தான் தற்போது கூடுதலாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த சாலை முழுக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது தஞ்சையை சுற்றி இருக்கக்கூடிய பிரதான ஊர்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே கட்சியினரை யாரும் அதாவது தஞ்சையை சேர்ந்தவர்கள் தாண்டி மீதம் இருக்கக்கூடிய யாரும் தஞ்சைக்குள் உள்ளே நுழைவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கவில்லை என்று ஒரு முக்கியமான ஒரு தகவலை பார்க்கிறோம். அவர்கள் யாருமே சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் திமுகவினரும் இங்கே அதாவது தஞ்சைக்குள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கார் என்று சொல்ல முடிகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் வாகனங்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மட்டுமல்ல காவல்துறை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமைதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விசாரணையை முடித்துவிட்டு இந்த இடத்திலிருந்து திருச்சி கிளம்புகிறார் என்று சொல்லப்படுகிறது. திருச்சியிலிருந்து நேரடியாக விமானம் மூலமாக அவர் சென்னை செல்ல இருக்கிறார். எனவே அவர் வந்து சேரும் வரை அனைத்து இடங்களிலுமே அமைதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுக் கூடாது. குறிப்பாக அவருடன் 4 பேர் தான் வர வேண்டும். வழக்கறிஞர் உள்ளிட்ட 4 பேர் மட்டும்தான் உதயநிதி அவர்களுடன் வர வேண்டும். மேலும் கட்சியினர் யாரும் வருவதற்காக அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அதாவது உதயநிதி அவர்கள் அவருடைய வாகனங்கள் மற்றும் அவருடைய வாகனங்கள் அதாவது கைது செய்யப்பட்டு அளித்து வரக்கூடிய அந்த ஒரு வாகனம் பாதுகாப்புக்காக வரக்கூடிய வாகனம் அது மட்டும்தான் அனுமதிக்கப்படுமே தவிர ஒரு கட்சியினுடைய வாகனம் கூட அனுமதிக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுகிறது. அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாகனத்தை தொடர்ந்து அதாவது தொடர்ச்சியாகவே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்சியினருடைய வாகனங்களும் பின்னாடியே வருவதாக சொல்லப்படுகிறது. ஆங்காங்கே காவல்துறையை தடுத்து நிறுத்தி வாகனங்களை பின்னே அனுப்பினாலும் கூட அவர்களும் கட்சியினரும்
நாங்களும் வருவோம் என்று ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களும் தஞ்சை மாவட்டத்தினுடைய எல்லையில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாகனம் மட்டுமே தஞ்சை நகரத்திற்கு வரும். நேரடியாக வந்து தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காவல் நிலையத்திற்கு வந்து அவர் கையெழுத்திட்டு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை தருவார் என்று காவல்துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சை வருவார். தெற்கு காவல் நிலையத்தில் தன்னுடைய விசாரணையை காவல்துறை அதிகாரிகளும் துவங்க இருக்கிறார்கள்.